Hi everyone, 10th standard mathematics, second unit, numbers and sequences, page number 73. Sum to n terms of a geometric progression. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சீரிஸ் ஒரு geometric progression சீரிஸா இருந்துச்சுன்னா அதை நம்ம geometric series அப்படினு சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, இந்த geometric progression இப்ப சீரிஸா தான் இருக்கு. ஓகே, இத தான் நம்ம geometric series அப்படினு சொல்லுவோம். சோ geometric progression எப்படி எழுதுறோம்னு நமக்கு தெரியும். ஜெனரல் டேர்ம் a power a into r, a into r power 2, a into r power 3 etc up to a into r power n minus 2, a into r power n minus 1. ஓகே, இதுவே sum of geometric progression நம்ம எப்படி எழுதுறது? இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் sum. ஸோ சம்மை நம்ம எப்போவுமே எப்படி எழுதுவோம்? sn. ஓகே, பேஸில் ஒரு சின்ன n. ஓகே, sn equal to a plus ar plus ar square plus etc up to ar power n minus 2 plus ar power n minus 1. இதை நம்ம equation 1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது ரெண்டு சைட்லேயுமே நம்ம r வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இது என்னாகும்? r into sn. ஓகே, ஈக்குவல் டு இங்கே என்னாகும்? ஒரு இதுக்கும் r மல்டிப்ளை ஆகும். a into r plus a into r square plus a into r cube plus etc up to a into r power n minus 1. அதாவது இங்கே n minus 2 இருக்கு. ஓகே, இது கூட ஒரு r ஆட் ஆகுது. அப்படின்னா என்னாகும்? a into r power n minus 2 இருக்கு. இது கூட ஒரு r மல்டிப்ளை ஆகுது. ஓகே, அப்போ என்னாகும்? இது 1. ஸோ நமக்கு தெரியும் a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இதோட பவரை. ஸோ a இன்டு r பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் இந்த 1. ஸோ 2 மைனஸ் 2 ப்ளஸ் 1 என்ன? மைனஸ் 1. ஸோ a இன்டு r பவர் n மைனஸ் 1 மாறிடும் இது. ஓகே, அதுதான் இது. a இன்டு r பவர் n மைனஸ் 2 கூட ஒரு ப்ளஸ் 1, அதாவது ப்ளஸ் ஒரு r ஆட் பண்ணும்போது என்னாகும்? இது a இன்டு r பவர் n மைனஸ் 1 மாறிடும். அதே மாதிரி இது என்னவாகும்? a இன்டு r பவர் n மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னா, a இன்டு r பவர் n மைனஸ் 1 இருக்குங்க. இது கூட நம்ம ஒரு r ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பவரை நம்ம சேர்த்து எழுதும்போது என்னாகும்? இப்படி ஆகிடுமா? r பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் இந்த 1. ஓகே, ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆனால் r பவர் n, அதான் a இன்டு r பவர் n இப்படி இருக்குது. ஓகே, இதுதான் இக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நம்ம இப்போ இக்குவேஷன் நம்பர் 2 1 வச்சு 2 வச்சு 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, சப்ட்ராக்ட் 2 மைனஸ் 1. ஓகே, ஸோ இந்த 2 அப்படியே இருக்குது. r இன்டு sn அப்படியே இருக்குது, மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் உள்ள sn. ஓகே, ஏன்னா 2ல் இருந்து தான் நம்ம 1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? a இன்டு r இருக்குது. அங்கே என்ன இருக்குது? a இருக்குது. ஸோ ar மைனஸ் a ப்ளஸ் அடுத்த டேர்ம் இங்கே ar ஸ்கொயர் இருக்குது, அங்கே ar இருக்குது. ஸோ மைனஸ் ar ப்ளஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். ஓகே, லாஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது? a இன்டு r பவர் n மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது? a இன்டு r பவர் n மைனஸ் 2. ஸோ மைனஸ் a இன்டு r பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் இந்த ar பவர் n. இங்கே என்ன இருக்குது? ar பவர் n மைனஸ் 1. ஸோ இந்த arம் இந்த மைனஸ் ஏஆரும் ப்ளஸ் ஏஆர் மைனஸ் ஏஆர் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஏஆர் ஸ்கொயருக்கு இங்கே ஒரு மைனஸ் ஏஆர் ஸ்கொயர் வரும். இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிட்டே இருக்கும். எது 2 மட்டும் கேன்சல் ஆகாது அப்படின்னா இந்த மைனஸ் ஏயும் இந்த ஏஆர் பவர் n மட்டும் கேன்சல் ஆகாது. மீதி எல்லா டேர்முமே நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ r into sn minus sn equal to minus a plus ar power n இப்படி நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது? sn காமனாக இருக்குது. மீதி என்ன இருக்குது? இந்த டேர்மில் r இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ 1 இருக்குது. ஓகே, r மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே நம்ம இதை நம்ம எப்படி எழுதலாம்? ar பவர் n மைனஸ் a அப்படின்னு எழுதலாமா? சும்மா நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக பாசிட்டிவ் சைனை ஃப்ரெண்ட்லேயும் நெகட்டிவ் சைனை பின்னாடியும் எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதில் எது காமனாக இருக்குது? ஏ காமனாக இருக்குது. ஸோ மீதி உள்ள என்ன இருக்குது? ஆர் பவர் n இருக்குது. இதில் இங்கே 1 மட்டும் இருக்குது. ஸோ மைனஸ் 1. ஸோ இந்த sn மட்டும் ஒரு சைடில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா a இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே என்ன ஆகும்? டிவிஷன். ஸோ ஆர் மைனஸ் 1 ஆகிரும். இது r இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போது
இந்த பிளேஸில் வருவோம். இந்த பிளேஸ் வரைக்கும் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைட்லேயுமே ஆரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஆர் அப்படின்னா ஆர் வந்து ஒன்றா இருக்கிற பட்சத்தில் 1 இன்டூ எஸ்என் என்னது எஸ்என் தான். இங்கே வந்து இது ஏ வந்து ஏ இன்டூ 1, ஆர் வந்து ஆரோட வேல்யூ 1. அப்போ ஏ இன்டூ 1 என்ன ஏ தான். இங்கே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது, அதோட வேல்யூவே 1 தான். திருப்பி ஒரு ஆர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஸோ இங்கே எல்லாமே ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு வரும். ஓகே, ஸோ அந்த எஸ்என் ஆர் வந்து வென் ஆர் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எஸ்என் எப்படி இருக்கும்? ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு ஏ அப்படின்னு இருக்கும். அதாவது ஆரோட வேல்யூ என்ன இருந்தாலும் ஆரோட வேல்யூ 1 இருக்கிற பட்சத்தில் 1 இன்டூ ஏ வந்து ஏ தான். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? என் இன்டூ ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஆர் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் வந்து என்னது? என் இன்டூ ஏ. ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஓகே.